மகரம் ராசி மனசாட்சிக்கு ரொம்ப பயந்தவங்க. தன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விட்டு கொடுக்காதவங்க. குறிப்பாக மகரம் ராசியை சேர்ந்தவங்க ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இதே மகரம் ராசியை சேர்ந்தவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா தன்னுடைய கஷ்ட காலத்தையும் சர்வ சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. இப்படி மகரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்குது. ஆனால் மற்றவங்களால் இவங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியும். இவங்களால தான் மற்றவங்க யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் போயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இதனாலவே நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? மகர ராசிக்காரவங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை தன்னுடைய உணர்ச்சியாக நினச்சி அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னாக்க போய் உதவி செய்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே அப்படி கிடையாது. திரும்பி பார்த்தாலும் சரி, இல்லை திரும்பி பார்க்காட்டியும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, இல்லை நாம் கட்டிக்கிட்டவங்க பெற்றவங்க நம்ம பெற்றவங்கன்னு சொல்லி யாரை பார்த்தாலும் சரி, யாருமே நமக்கு உதவிகரமாக இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தனியாளாக இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் கடவுள்கிட்ட அழுது புலம்பியாச்சு. என் தலையில் என்ன எழுதிருக்கோ இது நீ எடுத்த முடிவா, தெய்வமே இது நீ எடுத்த முடிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருப்பீங்க. இப்படி என் தலையில் எழுதி வச்சிருக்கியே, நான் என்ன துரோகம் பண்ணேன்? கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினச்சது இல்லையே. ஒரு எறும்பாகவே இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதுதான் மகர ராசியினுடைய மனநிலை. இருந்தும் நமக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் சில நேரங்களில் பேசியிருந்திருப்போம். என்ன கிரகமோ தெரிலங்க, எனக்கு நடக்கிறது எல்லாம் கெட்டதாகவே நடக்குது, எதை பண்ணாலும் தடையாகவும் தாமதமாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு இத்தனை நாளாக ஆட்டம் காட்டுச்சு. அந்த ஒரு வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மகரம் ராசியினுடைய வாழ்க்கையினிலே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுதா இல்லையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் என்ன நடந்தாலும் சரி மகரம் ராசி செய்யவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகரம் ராசி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்ய வேண்டியது, தினம் தினம் வழிபாடு செய்கிறது யார் தெரியுங்களா? சிவபெருமான வழிபாடு செய்யணும். இதனால் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். பழங்களால், மலர்களால், வில்வ இலைகளால், தாமரை மலர்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுக்கு இது எல்லாம் சாற்றி வழிபாடு செய்ய அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத அருளிடுவார்.
மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில் மற்றும் கல்வியில் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சுப காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி, உத்தியோகத்தில் ஆதாயம் உண்டு. வீட்டிலேயும் மகிழ்ச்சி பொங்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். இருந்தாலும் இந்த காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பயணங்கள் அப்படின்னாலே எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப அவசியம். எப்படின்னா உடம்புகள் மீது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது விதிகளை கடைப்பிடிக்கணும். வீண் பிரச்சனைகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, அவரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து வைத்து துணை வரும். அதாவது இப்போ சொன்னது அப்படிங்கிறது சும்மா சாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி ராஜயோகத்தை மகரம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. 9 நவகிரகங்களில் வலிமையான கிரகம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தான். சரி, ஓகே, சனி பகவானோட பலன்கள்லாம் ஓகே. இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல 9 கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி மீனம் ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீனம் ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம். குரு ரிஷபம் ராசியில் இருக்கார். சனி கும்பம் ராசியில் இருக்கார். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறதும் மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனம் ராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களுடைய வக்ர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப் போகுது. சரி, உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னதொரு அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டது எல்லாமே நடக்குமா, நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாக்கு சொல்கிறேன். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஒரு மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியதொரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அது மகரம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா நாம் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 7.5 சனி அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாராளமாக உங்களுக்கு தெரியும். இப்போது 7.5 சனி அப்படிங்கிறது இந்த ஒரு மாத கடைசியில் உங்களுக்கு முடிய போகுது. ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கழியுது பார்த்தீங்களா? கழிய போகிறப்போ உங்களை வாட்டி வதைக்கும். இந்த மார்ச் மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கும். என்னடா இது 7.5 அப்படிங்கிறது முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க, போகிறப்பயாவது ஒரு நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அடி அடிச்சுட்டு போகுதே. சரி, இந்த 7.5 வருஷம் ஆச்சு அடி வாங்கினதுலேருந்து ஒரு மாதம் அடி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதை தொட்டாலும் பிரச்சனை, எந்ததொரு பணிகளை எடுத்தாலும் அது பாதியிலே நிற்கிது. ஏகப்பட்ட சிக்கல்கள், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கொடுத்த இடத்துல பணம் வரல, வாங்கின இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். என்னடா கொஞ்சம் நல்லா இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு பொறுக்கலை, மறுபடியும் பிரச்சனை அப்படிங்கிறது பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியான சூரியனோட ராசிக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் தன வீட்டில், ராசிக்கு 2வது வீட்டில் பகை கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு முயற்சிகளில் ஏகப்பட்ட போராட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் ஏகப்பட்ட போராட்டங்கள், எந்ததொரு காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோன்னு இல்லை, நமக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தடை, தாமதம், பிரச்சனைன்னு கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் அப்படிங்கிறதே அலையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்ததொரு வேலையை செஞ்சாலும் விடாப்பிடியாக பிடிச்சி அடம் பிடிச்சி அதை செஞ்சு தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும்
செஞ்சு முடித்த பிறகு அதில் திருப்தி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் இந்த ஒரு மாதத்தில். கொடுத்தா வராது. ஒரு 15 நாளைக்கு பல்ல பிடிச்சிட்டு ஓட்டுங்க. ஏன்னா மார்ச் 15 சூரியன் பெயர்ச்சி ஆகிடுவார். இந்த பகை கிரகங்கள் விலகிடும். அப்புறம் அப்படியே மெல்ல பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். 7.5 சனியினுடைய எல்லை வரைக்கும் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தில் தலை தூக்கலாம். நீங்கள் பார்க்காத பிரச்சனை கிடையாது. 7.5 சனியிலேருந்து நம்ம பார்க்காத பிரச்சனையா? பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உருவ பிரச்சனை, சொந்தத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, பங்காளியால் பிரச்சனை, உரைமுறையால் பிரச்சனை, கூட்டாளியால் பிரச்சனை, எதிரியால் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு இல்லைங்களா? இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாண்டா அப்படின்னு நினைக்கும்போது லேசாக ஏதாவது இதில் ஒன்று அப்படியே எட்டி பார்க்கும். மறுபடியும் வரட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதை உதச்சி அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத நாம் வருக 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 அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட வரவேற்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது செவ்வாய் அப்படிங்கிறவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6வது வீட்டில் இருக்கார். அதாவது தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இடம் பூமி வாங்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறத தீட்டிப்பீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வண்ணமயமாக மாறும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டலாம். கட்டின வீட்டை மராமத்து பணி செய்யலாம். வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம். இல்லை ஒரு பிளாட் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனை வாங்கலாம். இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு லேசாக தெரியும். அந்த ஒரு வகையில் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாதம் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் ரிஷபம் ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டில் இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகம் 2ம் பகையாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வீடு கொடுத்து இப்போ பரிவர்த்தனை ஆகியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். வியாபாரத்தில் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுடைய குணம் அறிஞ்சு நடந்துப்பாங்க. நம்ம முதலாளி நல்ல மனுஷன்யா, 10 ரூபா நமக்கு செய்வாரியா, அவர் இப்போ கஷ்டத்தில் இருக்கார் அதனால தான் செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரி வேலையாட்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. நமக்காக கடுமையாக உழைப்பாங்க. அது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி போட்டிகளை சமாளிப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர்கள் எல்லாத்தையும் தாண்டி மேலிடத்தில் நல்லது ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொந்த தொழிலில் போட்டிகள் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் தான் பெரிய ஆள், என் துறையில் நான் தாண்டா அதிக வியாபாரம் பண்ணுறேன், இந்த ஏரியாவுக்கு நான் தாண்டா வியாபாரத்தில் அதிக கல்லா கட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இந்த ஒரு மாதம் இருக்கும். முதல் 15 நாள் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் மீனம் ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6க்கும் 9க்கும் அதிபதி. அவர் வந்துட்டு நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா? இந்த கடன் பகை இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அதிபதி பலம் இழக்கிறார். அப்படிங்கும்போது நமக்கு கடன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திட்டங்கள் அப்படிங்கிறது நீண்ட கால திட்டங்களாக திட்டுவீங்க. அது எல்லாமே நிறைவேறும். 18 தேதிக்கு மேலே வக்ரத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வருவார். காசு அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அது வந்திருக்காது. தாமதமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது கைக்கு வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்லதொரு தொகை, ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த மாதத்தோட கடைசியில் மகா சனி பெயர்ச்சியால் மகர ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் தனியாக வீடியோவாகவே கொடுத்துருப்போம். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 30 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் போக போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத அசை போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி பாருங்கள். 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
30 வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சுடா லைஃபு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது வருது. சனியே தைரியத்தை கொடுக்குறார் அப்படிங்கும்போது வேறு என்ன நமக்கு வேணும்? எதுக்குமே அஞ்சாத சனி பகவான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறார். அப்படிப்பட்ட சனி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால 7.5 சனி காலகட்டத்தில் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருந்தாரோ அது எல்லா கஷ்டத்துக்கும் இப்போது சனியே நல்லதொரு பலன் அப்படிங்கிறத வாரி கொடுப்பாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு நல்லதொரு நாள் தான். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மனம் போல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு மாதமாக இருக்கும். அதை தாண்டி சனி பகவானை பார்த்தோம் அப்படின்னா தர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய ஒரு கிரகமும் கூட. ஆனால் 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது பொறுமையானவராக ஒரு என்ன அடிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக மாறிடும். உங்கள் மனசுக்கு ஏற்றபடியே நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். அதையும் தாண்டி இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 25% வரைக்கும் தான் கொஞ்சம் அக்யூரசி அப்படிங்கிறது இருக்கும். ஜனனகால பலன்கள் அதாவது உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது தான் 75லேருந்து 80% பலன்கள் அப்படிங்கிறது அக்யூரஸாக இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.